Hi friends, welcome to Tamil Zone. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பற்கள் அழகாகவும் பளிச்சுனும் வெள்ளையாக இருக்கணும்னா யாருக்கு தான் பிடிக்காது. அதுக்கு நாம் தினமும் 2 முறை பல் துலக்குவோம். அவ்வாறு பற்கள் துலக்குவதால் வாயானது புத்துணர்ச்சியுடன் இருப்பதோடு ஈறுகள் பலமடைந்து வாயிலிருந்து வரும் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்படி பற்கள் துலக்கினால் மட்டும் பற்கள் வெண்மையாகுமா என்ன? கண்டிப்பாக கிடையாது. பற்கள் வெள்ளையாக பல வழிகள் இருக்கின்றது. ஒன்று டூத் பிரஷ் அல்லது விரல்களால் பல் துலக்குவது. மற்றொன்று, இப்போது எங்காவது நம்ம வெளியூருக்கு செல்லும் போது சில சமயங்களில் நாம் ப்ரெஷ்ஷை மறந்துட்டு போயிடுவோம். அந்த சமயத்தில் ஒரு சில உணவுகளை உட்கொண்டாலேவும் பற்களானது சுத்தமாகிவிடும். அது என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸ்ட்ராபெரி இயற்கையாகவே ஒரு டூத் பேஸ்ட். இதில் சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. இதனால் இதை உண்பதால் பற்கள் சுத்தமாவதோடு வெள்ளையாகவும் ஆகும். வேணும்னா ஸ்ட்ராபெரியை பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடாவை சேர்த்து நம்ம பல் துலக்கிட்டு வந்தோம் அப்படின்னா பற்கள் வெண்மையாகவும் அதே சமயத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்தது ஆப்பிளில் உள்ள நார் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பாக்டீரியாவை அழித்து வாயில் ஏற்படும் துர்நாற்றத்தை நீக்குவதோடு பற்களை வெண்மையாக்குகின்றது. ஆகவே தினமும் ஆப்பிள் சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லது, அதே சமயத்தில் பற்களுக்கும் ரொம்பவே நல்லது. அடுத்தது எலுமிச்சையில் சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருப்பதால் இது பற்களுக்கு மிகவும் சிறந்த ஒன்று. ஒரு துண்டு எலுமிச்சை எடுத்து அதனோட சிறிதளவு உப்பு சேர்த்து நாம் தினமும் பல் துலக்கிட்டு வந்தோம் அப்படின்னா பற்கள் சுத்தமாவதோடு பாக்டீரியாவை அழித்து ஈறுகளை வலுவடைய செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது சீஸ் கூட ஒரு வகையான பேஸ்ட்டு தான். எப்போவுமே நம்ம சீஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா வாயில் எச்சில் ஊறும். அந்த எச்சில் அதிகப்படியாக சுரக்கும் போது பற்களானது சுத்தமாவதோடு வாயில் துர்நாற்றத்தையும் குறைத்து கிருமிகளையும் அழிக்கும். ஆகவே இந்த வகையான உணவுகளெல்லாம் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பற்களை ரொம்ப வெண்மையாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப புத்துணர்ச்சியுடனும் வச்சுக்க முடியும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.